அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 21ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது தனுசு ராசியினருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, அவர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள், ஒரு திதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமி திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அதற்கென்று ஒரு தனி சிறப்பும் மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற மாதங்களை விடவும் கூடுதலான முக்கியத்துவமும் சிறப்புக்குரியதாகவும் இந்த பௌர்ணமி தினம் அமையப்பெறுகிறது. அத்தகைய பௌர்ணமி தினமானது ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது. ஆடி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த திதி நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவித தாக்கங்களையும் இல்ல பலன்களில் வேறுபாடும் அடையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம், சில ராசிக்காரர்களுக்கு தீமையாகவும் இருக்கலாம். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது, அவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றமானது அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத பிறப்போ அப்படிங்கிறதும் ஒவ்வொரு கிரக நிலைகளினுடைய மாற்றத்தை கொண்டு கணிக்கப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றுங்க. அதே மாதிரி தான் திதிகளில் கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதுவும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் ஜூலை மாதம் 21ஆம் தேதி அதாவது ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று சரியாக 12 மணிக்கு பௌர்ணமி திதி நேரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சாதகமற்ற நிலைகளில் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. அப்படி பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயங்களுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம்தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு அவ்வளவா சாதகமாக கிடையாது, சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம், கால தாமதங்கள் ஏற்படலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாக செய்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அனைத்து தொட்டதுக்கு எல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறது, நாலாபுரமும் நமக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னு உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையையும் நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களால் எளிதில் விடுதலை பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். எளிதில் உங்களால் பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில எதிர்பாராத மாற்றங்கள் இல்லை திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சில உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமின்றி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் உங்களுக்கு பண வருவாய் இருந்தாலும் அதற்கு ஏற்ற செலவினங்கள் வாட்டி வதைக்க செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகாது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க. பெரிய வகையில் நீங்கள் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாயிருங்க. பெரிய அளவில் முதலீடு பண்ண வேண்டாம். குறுகிய தொகை மட்டும், சிறிய தொகை மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எவ்வாறு லாபம் கிடைக்கிறது, அதில் எவ்வாறு நன்மைகள் ஆதாயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கு பிறகு நீங்கள் பெரிய அளவில் பணத்தை முதலீடாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எடுத்ததும் பெரிய அளவில் முதலீடு பண்ண வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க, பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவினாலும் கூட உங்களுடைய கவனச்சிதறல் மற்றும் அலட்சியத்தின் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிட அதிக அளவில் வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. அலட்சிய போக்கை கைவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் கொண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்கள் பணியிடத்தில். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் மேலதிகாரிகளிடத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். இல்லாட்டினா நீங்கள் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய பேச்சு நீங்கள் வளர்த்து கொள்வீங்க. இந்த காலத்தில் காரிய அனுகூலங்கள் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறலாம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்க பெறலாம். செயல்திறனும் சற்று அதிகரித்து காணப்படலாம். அதே சமயம் இந்த காலத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத சந்திப்புகள் இந்த காலத்தில் உண்டாகதாங்க செய்யும். திடீர் செலவும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கையில் முன்னேற அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. மன துணிவு சற்று அதிகரித்து காணப்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மொச்சி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிக்ஷமும் நிலைத்திருக்கும்.